எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை. அனைவருக்கும் நம்ம கார்ட்டூன் சேனல் சார்பாக இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் காணும் கனா நீயா நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கா, குரலை மாத்தி பேசுறா பாரு. போடுற ஐடியா விளக்கம தடிலாம் இவங்க பத்தாது. இப்ப பாருக்கா, என்ன இது அழுகி போன ஆனியன் பாடு வருது. எங்க பாத்து எந்திரிங்க, எங்க பாத்து எந்திரிக்கிறது? எல்லா இடத்தையும் பஞ்சர் பண்ணில வச்சிருக்கீங்க. ஐயோ, வெடிஞ்சிருச்சு போலையே. நல்லா பனி பெய்யுது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஜன்னலை வேற நைட்டு திறந்து வச்சுட்டானுங்க. குளிர்னா அப்படி ஒரு குளிர். முதல்ல ஏந்திரிப்போம். எல்லாமே இருக்காளுவோ, எங்க அந்த வசந்தியை காணோம். இவனை எழுப்பி சொல்லுவோம். ஐயோ, இவ வேற என்ன அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. சொல்லலாமா வேணாமான்னு தெரியலையே. சரி, வேற வழி இல்லை, சொல்லிதான் பார்க்கணும். ஏட்டி மயில ஏந்திரடி. போக்கா, தூக்கம் வருது, புழுவுறது. போர் வரதா எடுத்துட்டு வா. என்னது போர் வரதா எடுத்துட்டு வாவா? ஏட்டி சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கண்டி, ஏந்திரடி. ஐயோ, உன்னோட பெரிய தொல்லையா இருக்கு. என்னக்கா விஷயம்? ஏட்டி பெரிய விஷயம் சொல்லுறேன், கண்ணை மூடிக்கிட்டே என்ன விஷயம்னு கேட்குற? ஐயோ, காலையிலே ஏன்க்கா இப்படி பண்ணுற? இவகிட்ட சொல்கிறது ஒன்று சொல்லாது ஒன்று போல. ஏட்டி வசந்தி அக்காவை காணோண்டி. வசந்தி அக்காவா? ஏட்டி வசந்தி அக்கா காணுன்னு சொல்கிறேன், என்னடி திரும்பி கொட்டாயை விட்டுட்டு போய் தூங்குற? அக்கா உனக்கு தெரியாதா, அக்கா தான் மாடு வச்சிருக்குல்ல, அதுக்கு 4 மணி ஆனாலே எப்பயும் முழிப்பு வந்துடும். போயிட்டு மாட்டுக்கு பால் கறந்துட்டு இருக்கோம் நேரம். அடியாத்தி, இது தெரியாமல் போச்சு நமக்கு. எவ்வளோ வேற டிஸ்டர்ப் பண்ணிவிட்டோம். ஏட்டி நீ தூங்குடி, நல்லா உனே டிஸ்டர்ப் பண்ணலை. ஆமாம், பாதி தூக்கத்தை களைச்சி விட்டு இப்போ டிஸ்டர்ப் பண்ணலையா? போக்காண்டு இவ்வளோ ஏந்திரிக்க மாதிரி தெரில. சரி, அந்த தம்பி வெளியே படுத்து தூங்குறேன்னு சொன்னிச்சு, அதாவது இருக்கான்னு பார்ப்போம். என்ன அந்த தம்பியும் காணும்? ஆமாம், காலங்காலத்தில் ஏதோ வேலை இருக்கும். இதுக்கு வேறு மறுபடியும் மயிலை எழுப்பிட்டு அவகிட்ட திட்டு வாங்க வேணாம். சரி, நம்ம ஊட பெருக்கி வச்சிருவோம். ஐயோ, எவ்வளோ வேற தூங்குற அளவுலே எழுப்பிட்டா திட்டுவாளுவோ. ஏட்டி மயில், ஐயோ இருக்கா, ஏந்திரிக்கிறேன். சும்மா ஒரு இடத்த தூங்க கூட விட மாட்டேற. பாவம் புள்ளிவோ, எப்படி வாங்கிட்டே இருக்கோ. நசனங்கிட்ட எப்போ பார். குட் மார்னிங் டி. குட் மார்னிங். அக்கா சின்ன புள்ளியோ அசந்து தூங்குது, அதை பேசாமல் தூங்கட்டும். காலையிலே டிஸ்டர்ப் பண்ணுறது கூட்டுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு நேரமா சில்லடி. அதுக்குன்னு இது பூட்டி கிடக்கிற விடுதாங்க்கா. நேற்று ராத்திரிக்கு இடம் இல்லை, நீங்கள் வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வசந்தி அக்கா விட்டுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நம்ம வந்துருந்தோம்ல, அதுக்காக தான். உன்கிட்ட பேச முடியுமா? நீ என்னமோ பண்ணு சாமி. கேட்டி என்னடி இப்படி சாக்கா வர? அது சின்ன பொண்ணோட கொரட்டை, கேட்டதே இல்லையா? அக்கா ஆமாக்கா, கேட்டதே இல்லைக்கா. அதனால தான் அப்படி இருக்கு போல. நல்லா புல்டோசர் ஓட்டுற மாதிரி ஓட்டுறாக்கா. சரி, நீ தானே சொன்ன. சரி வா, டிஸ்டர்ப் பண்ணாம. ரிப்பீட்டு சொல்கிற. சரி வாக்கா. ஃபோனு வேற அடிக்குது. ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்கே காலையில் எங்கேயோ போயிட்டீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்கீங்க. எங்க நல்லா விசாரிச்சிங்கல்ல, எந்த பிரச்சனையும் வராதில்ல? அப்படியா? சரி, ஓகே. இந்தா எல்லாத்தையும் எழுப்பி ரெடி ஆகிட்டு வரோம். சீக்கிரம் வந்துடுறோம். வச்சிருங்க. கேட்டி என்னடி விஷயம்? யார் பேசுனது? ஏக்கா அவர் தாங்க்கா பேசினாரு. சரி, என்ன விஷயம்? முகமெல்லாம் இப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதெல்லாம் நல்ல விஷயந்தாங்க்கா. நீ முதல்ல எல்லாத்தையும் எழுப்பிடு.
ஏடி இப்பதான் யாரையும் எழுப்ப வேணாம்னு அதெல்லாம் அப்படித்தான் எழுப்புக்கா. என்னமோ பண்றீங்க. சரி சரி நீ எழுப்பு, நான் வேலையை பார்க்குறேன். என்ன விஷயமா இருக்கும் இவ்வளோ சந்தோஷமா கூப்பிடுறா? ஏடி சோனி, தேவி, சின்ன பொண்ணு ஏந்திரிங்கடி. அக்கா என்னக்கா காலையிலே இவ்வளோ சீக்கிரமா எழுப்பிவிட்ட? ஏடி என்ன எதுவும் கேட்காதீங்கடி, இந்த மயில தான் எல்லாத்தையும் எழுப்பி விட்ட சொன்னா. மயிலா? அவளுக்கு வேற வேலை இல்லை. ஏடி எனக்குடி எழுப்ப சொன்னேன். சந்தோஷமான விஷயம் தாண்டி. அப்படி என்ன விஷயம்? ஏடி நம்ம அலமையில அக்காவுக்கு ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கோம்டி. நல்ல வீடாம். ஓகே சொல்லிட்டாங்களா? இன்னைக்கே பால் காய்ச்சிடலாமா? ஏடி என்னடி சொல்ற, உண்மையாவா? ஆமாக்கா. ஏடி நான் தான் பார்க்குறேன்னு சொன்னேன்லடி, அப்புறம் ஏன் நீ அங்கே போயிட்டு உங்கள் வீட்டுக்காரில் சொல்லிட்டு புது வீடு பார்த்துட்டு அதுக்குள்ள? ஆமாம் நீ பார்க்குறேன்ட்டு 4 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கடி. ஒரு வீடு கூட அமையலை. அவர் பாரு, அவர் சிநேகிதம் யாரோ ஒரு வீடு சும்மா தான் இருக்கான், நல்ல வீடு தானே, அதனால் அங்கேயே வந்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஓ அப்படியா? சரி சரிடி. நான் கொஞ்சம் பெரிய வீடாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரேட்டு கட்டுப்படி அவ்வளோன்னு இப்போ தாண்டி இழுத்துக்கிட்டு இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைடி. நல்ல வீடு, மாத வாடகையும் கம்மி தான். அட்வான்ஸ் மட்டும் நம்ம புரட்டி நம்ம கையில் இருக்கிறத கொடுத்துடலாம். அப்புறம் என்ன? சரி சரி வாங்க போகலாம், எல்லாம் கிளம்புங்க. ஏட்டி தேவி சோனி வாங்கடி, புது வீட்டுக்கு போகலாம். சரி சித்தி ஜாலி. ஏட்டி ரொம்ப தேங்க்ஸ் சரி. ஏக்கா இதுக்கு எதுக்கு தேங்க்ஸு? இங்கே பாரு கண்ணை கசக்கிட்டு இருக்காம வா. இப்போ என்ன சாடு மியூசிக்கை போட்டு அக்கா அழுவ ஆரம்பிச்சிருக்குமே. இது தப்பா நடக்குது. எப்போ பாரு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்ம செஞ்சால் அதுக்கு கண்கள் கேட்கறது ஒரு அடியா. இந்த அக்கா ஏக்கா வாக்கா, எப்போ பாரு கண் கலங்கிட்டு சந்தோஷமான விஷயத்தில் காலங்காத்தாலே கண்கலங்கம்மா வா. டீ மயிலு என்ன டீ உன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க? அடி ஏண்டி இது நம்ம வீட்டிலேருந்து போகிற வழி தாண்டி, வாங்கடி. சரி சரி இப்படியே அண்ணனோட நடந்துட்டு இருந்தா என்ன, வாங்க சீக்கிரமா போகலாம். அவ்வளோதானே. இப்போ பாரு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்கள் நடைய. இதோ போத்துட்டானுங்கப்பா அதிசய நடைய. இந்த நடைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு நானும் ஆரம்பத்துலேருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியல பச்சாமி. என்ன பாஸ்டா நடக்கிறாளுங்க? சரி பாஸ்டா தான் நடக்கிறாளுங்கன்னு பார்த்தா ஒரே இடத்துல நடந்துட்டு இருக்காளுங்கம்மா. இவளுங்களை என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல. கேட்டி நிறுத்துக்கடி. என்னடி ஏண்டி நிக்க சொன்ன? யாக்கா அப்புறம் என்னக்கா ஒரே இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல நார்மலாவே நடங்க. அவங்கள உங்க ஸ்பெஷல் நடையெல்லாம் இனிமேல் நடக்கவே சொல்ல மாட்டேன், தயவு செய்து போங்க. ரொம்ப தான் பண்றா. சரி வாடி நடங்க. ஏட்டி இதான் வீடா முடி, சூப்பரா இருக்குடி. எப்பாடி நான் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா கூட இந்த மாதிரி வீட்டுல இருந்தேன்டி. நல்ல ராசியான வீடு மாதிரி இருக்கு, போலாமா? ஆமாம்மா எனக்கும் பிடிச்சிருக்கு. சித்தி தேங்க்ஸ் சி, நல்லா இருக்கு வீடு. உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஃபேன் இல்லாமல் நான் எப்படி இருக்க போறோன்னு தெரியல. ஏடி வீட்டில் சமைக்கவே பாத்திரம் என்ன பண்ண போறோன்னு தெரியல. நீ ஃபேனுக்கு வேலையா? அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம் பொறுமையா, கொஞ்சம் பொறுத்துக்கடி. சரிம்மா. கவலைப்படாத, பார்ட் டைம் ஜாப் ரெடி ஆயிட்டேன், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னது பாட்டு பாட போறியா? என்னடி சொல்ற? ஐயோ கடவுளே, அலமேல அக்கா அது காலேஜ் முடிச்சு கொஞ்ச நேரம் இருக்குல்ல, அந்த மாரி கொஞ்ச நேரத்துக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லுது. அதை தான் இங்கிலீஷில் சொன்னிச்சு. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு போ. சரி சரிடி, எனக்கு தெரியல அதனால தான் கேட்டேன். என்ன இப்ப? சரிக்கா இருங்க, அவர் வராரு. தம்பி வாங்க தம்பி. வரங்க நீ. யோ எம்மா நேரம் வீட்டுக்கு வெளியே நாங்கள் எவ்வளோ நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எங்கே போனேன்? எங்க வீட்டு ஓனர் காணோம்? வீட்டு ஓனர் வீட்டில் தான் இருப்பாரு. ஆமா வீட்டில் இல்லாமல் காட்டிலையா இருப்பாரு. ஏன்னா என்னன்னா நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிய நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஏமா நான் என்னம்மா பண்ணேன்? நீங்க என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? என்னது நாங்க ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கோம்மா? அப்ப இது வீடு இல்லையா தம்பி? சரியா போச்சு போங்க அனி, உங்களுக்கு பார்த்துருக்க வீடு அங்க இருக்கு, இது நம்ம வீடு இல்லை. ஐயோ அப்படியா தம்பி, தெரியாம அது இதுன்னு பேசிட்டு கிடந்தோம் இவ்வளவு நேரம். சரி சரி வாங்க. யோ ஒழுங்கா போன்ல எதனா சொல்லுறியா? நாங்க வேற இங்க நின்றுக்கிட்டு இதான் மூடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சரி சரி வாங்க, அதான் வந்துட்டல. ஆமாட்டி அதான் அண்ணன் வந்துட்டாங்கல்ல. சரி எதுக்கு எம்மா நேரம் இங்கே நின்றுட்டு இருப்போம், வாங்க. வாங்க போலாம். இந்த வீடே நல்லா இருந்துச்சுன்ட்டு இது ஏதோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம் தம்பி. இந்த வீடும் பார்த்தேங்க நீ, ஆனா கொஞ்சம் கூட கேட்கறாங்க, வேற ஒன்றும் இல்லை. வாங்க அந்த வீடு நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கும். அப்படியா? சரி சரி தம்பி வாங்க. வா இங்கே நின்று பேசிட்டு இருக்காத, வா நம்ம புது வீட்டை போய் பார்ப்போம்.
சரி டி வாட்டி. ஏடி நம்ம இருக்க போறதே வாடகை வீடு, அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. சொந்த வீடு மாரி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இருக்கிறதுக்கு வீடு கிடைச்சா போதும்டி. நம்ம சொந்தக்காரங்களே நம்மளை என்ன பண்ணாங்க பார்த்தல்ல, அங்கே இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். சரி விடு, அது வேணா உண்மைதான். விடு, நம்ம பார்த்துக்கலாம். நான் தான் இந்த 2 மாசத்துல காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவேன். எப்பவே பார்ட் டைம் ஜாப் போறேன்ல, பார்த்துக்கலாம்டி. சரி தேவி. சரி வாங்க போலாம். போயா.